நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. அதுலயும் வெற்றி அடைந்த ஆட்சி வச்சிருக்கிற விஜய் குரூப் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. எங்களுக்கு தான் மாவட்ட பொறுப்பாளர் பதவி வேணும், எங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்பு கொடுங்க அப்படின்னு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தலைய பிச்சுக்கிட்டு இருக்கு தாவேக்கா. என்ன நடக்குது தோழர்களே? பதவிக்காக எதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இங்க கட்டமைக்கப்படுது. எனக்கு ஒரு பொறுப்பு வேணும், எனக்கு ஒரு பதவி வேணும், அதுக்காக நான் எதையும் தியாகம் பண்ணுவேன். கொள்கை, கோட்பாடு, அது இது லொட்டு லொஸ் இதெல்லாம் தேவையில்லைங்க. நான் ரிசைன் பண்ணுவேன், மறுநாளே வந்து இங்கே தாவேக்காக சேர்ந்துருவேன். ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அந்த எம்எல்ஏக்கள் 10 நாளைக்கு முன்னாடி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருப்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அதிமுக காரங்க, நமக்கு அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில உடனே ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த 5வது நிமிஷம் தாவேக்கால சேர்ற கொடுமையெல்லாம் பார்க்க நேர்ந்தது. இன்றைக்கும் தாவேக்காவினுடைய ஆட்சிக்கு முழு ஆதரவு மக்கள் கொடுக்கல. மக்கள் 107 சீட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க. 107 சீட்டு, ஏன்னா ஒரு 2 இதுல விஜய் நின்றதுனால 107 சீட்டு தான் அவங்க கையில இருக்கு. ஆனா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை வைத்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக்கிட்டாரு விஜய். எப்படியாவது, ஏன்னா இங்க போய் கேட்டோம்னா பாஜகவோடு கூட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு திமுகவை உடைக்கணும்ன்றதுதான் பாஜகவுடைய வேலை. அந்த திட்டமிடல பக்காவா ஸ்கெட்ச் போட்டு செஞ்சிருக்காரு அண்ணன் விஜய். இப்போ அதுவே அவருக்கு தலைவலி ஆகி போச்சு. என்ன தலைவலி? புதிய புதிய ஆட்களை எல்லாம் கட்சியில சேர்த்தாங்க. எப்போ? தேர்தல் முடிஞ்ச பிறகும் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் புசி ஆனந்த் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நாங்களாம் யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டோங்க, சைக்கிள்ல போய் போஸ்டர் அடிச்சு இந்த ரசிகர் மன்றத்தை வளர்த்தெடுத்த பல 10 ஆண்டுகளா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பொறுப்பு, மற்றவங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதங்கள்லயே ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் மாதிரியா எங்கெங்கயோ கட்சி தாவி 80 கட்சியில இருந்த ஆளுகளுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்பயே உள்ள சலசலப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. நாங்க போஸ்ட் ஒட்டினோம், நாங்க வந்து அண்ணனுக்காக கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி இயக்கத்தை, அதாவது ரசிகர் மன்றத்தை வளர்த்தோம், ஆனா எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அன்னைக்கே பேச ஆரம்பிச்சாங்க. அதோட மாவட்ட பொறுப்பாளர்களா போட்டவங்க எல்லாரும் ஒரு பதவிக்கும் காசு வாங்க ஆரம்பிச்சாங்க. காசு வாங்குறது மட்டும் இல்ல, சாதி பார்த்து பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது நான் சொல்லல, அந்த கட்சிக்காரங்களே சொல்லியிருக்கிறாங்க. காசை வாங்கிக்கிட்டு பொறுப்பு கொடுக்குறாங்க, நாங்க தலித் என்பதனால் எங்களை வந்து விலக்கி வைக்கிறாங்க, மற்றவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. பிரஸ் மீட்டே நடத்தினாங்க. எங்களை நிராகரிக்கிறார்கள் என்று பல 10 ஆண்டுகளாக விஜய்க்காக 30 வருஷமா போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இடையில மருந்து குடிச்சிட்டு ஒரு பொண்ணு மதுரையில, அங்க வந்து முத்துப்பாண்டின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த பேரு, அவர் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு. 30 லட்சத்துக்கு மேல நான் கடை வாங்கி செஞ்சுட்டேன், எனக்கு மாவட்ட பெண்கள் அணியில வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில ஏமாத்திட்டாரு, கடனும் அடைக்க முடியல. அவருடைய ஆபீஸ்க்கான எல்லா பர்னிச்சரும், அவங்க மகனுக்கான ஐபோன் உட்பட நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நிர்மல்குமாரும் மற்றவங்களும் போய் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்படிலாம் உங்க சத்தம் போடாதீங்க, வெளியே பேசாதீங்க, அவர் எம்எல்ஏ ஆன பிறகு உங்க கடன் அடைச்சிருவாரு, எம்எல்ஏ ஆன பிறகு காசு எப்படி வரும், நீங்க தான் ஊழல ஒழிக்க பிறந்தவங்களாச்சே அப்படின்னு நீங்க யாரும் கேட்டக்கூடாது. அப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உள்கட்சியில இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. இதுக்கு இடையில தான் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணோடனே நிறுத்த ஆள் இல்லை. இப்ப நிறுத்த ஆள் இல்லைன்னொடனே 100க்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினரை இங்க வந்து நிறுத்துறாங்க. அதுல குறிப்பா வந்து பாஜகவினர், RSS காரர்கள், அவங்க எல்லாம் உள்ள வந்து புதுசா வந்து சேர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க. 100 சில்லற சீட்டு மாற்று கட்சியினருக்கு கொடுத்தாங்க. இப்போ அங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? நாங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டோம், நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோம், நாங்க வேற கட்சியில இருந்து கூட வந்திருக்கலாம், எங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுங்க, மாவட்ட செயலாளர் ஆக்குங்க, அப்படி இல்லையா பெரிய பெரிய வாரிய தலைவர்கள் பொறுப்பு கொடுங்க, இல்ல கட்சிக்குள்ளேயே உயரிய பொறுப்புகள்லாம் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில இருந்து வந்தவங்க இன்னைக்கு எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க, நாங்க எம்எல்ஏ ஆயிட்டோம், எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் அங்க மாவட்ட செயலாளர், அப்புறம் மாநில பொறுப்பாளர்கள், இதை எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க பனையூர்ல. அந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இருக்கிற மாவட்டத்துல தொகுதிகள் இருக்கும்ல, இந்த தொகுதிகள் 4-5 பிரிச்சு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. பெரிய மாவட்டமா இருக்கிறத 2 தொகுதி 3 தொகுதியா பிரிச்சு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு போட்டுடலாம்
அப்பதான் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இது கடுமையான பின்விளைவுகளை சொந்த கட்சிக்காரங்க பண்றாங்க. இப்ப சொந்த கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க எத்தனையோ ஆண்டுகளா இங்க போஸ்ட் ஒட்டி நாங்க இது பண்றோம், ஆனா எங்களை விட்டுட்டு நேத்து நேரம் கட்சிக்குள்ள வந்து எம்எல்ஏ ஆகிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க பறிச்சு கொடுப்பீங்க, எங்க பதவியை பறிச்சு கொடுப்பீங்க? ரெண்டாவது, நாங்களாம் எம்எல்ஏ கூட ஆகல, உங்க கட்சிக்காக உங்களுக்காக போஸ்ட் ஒட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஏதோ மாவட்ட செயலாளர்ன்ற பெருமையோட நாங்க திரியிறோம். இதையும் பறிச்சு நீங்க புதுசா வந்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அப்ப நாங்க இந்த கட்சியில யாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா 107 சீட்டு தானே, நிறைய மாவட்ட செயலாளர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே தோத்தும் போயிருக்கோம், பணம் செலவழிச்சிருக்கோம், தோத்துருக்கோம், ஓட்டு காசு கொடுத்துருக்கோம், ஆனா கடைசியில இப்ப வந்து நாங்க தனியா அனாதையா நிக்கிறோம், இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் புடிங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு தோத்து போன எம்எல்ஏ கேண்டிடேட்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் கட்சிக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிக்குது. இன்னும் இந்த தேர்தலுக்கு பின்னாடி பல கட்சிக்காரங்க உள்ள வந்திருக்கிறாங்க. அதிமுகவில இருந்து பல எம்எல்ஏக்கள் எம்எல்ஏவா ஆகி 10 நாள்ல தங்களுடைய பதவியெல்லாம் எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு புதுசா வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் விஜயதரணி அக்கா மாதிரியான ஆட்கள், அவங்க முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாங்க, மாணவர் காங்கிரஸ்ல இருந்து வளர்ந்து வந்தவங்க, அவங்க பின்னாடி பாஜக போய் சேர்ந்தாங்க, இப்ப தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இப்ப வேற வேற கட்சிகள்ல பெரிய பொறுப்புகள் இருந்தவங்க, பதவியில இருந்தவங்க எல்லாம் இந்த கட்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்கள பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளி இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் உடைச்சு எல்லா கட்சிக்கும் பதவி கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம்னு ஏமாத்தி தங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தாங்க தாவேகா. இப்ப அதுவே அவங்களுக்கு எதிரானதா மாறி போச்சு. இப்ப எல்லாரும் எங்களுக்கான பொறுப்பை கொடுங்க, நாங்களும் கட்சியில தானே இருக்கோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பழைய ஆட்கள் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பெரிய தலை சுத்தலா விஜய்க்கு மாறி இருக்கு. விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சுத்தமா தெரியாது. ஏதோ புசியானது கொஞ்சம் பரவாயில்லாம அரசியல்வாதி, ஆதவர்ஜினா கிரிமினல். ஆதவர்ஜினா கிரிமினல் என்ன வேலை பார்க்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப திட்ட தெளிவா ஆர்எஸ்எஸ்கான வேலைகளைத்தான் தமிழ்நாட்டில் இந்த கட்சி பார்த்துட்டு இருக்கு. இன்னும் 5 ஆண்டுகள் இன்னும் கோரமான ஆர்எஸ்எஸ் ஆட்சியும் நீங்க பார்க்க போறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி செய்கிற ஒரு கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க மாற்று கட்சியினர். அவங்களை எல்லாம் அக்கமடேஷன் கொடுத்து, அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்து, அவங்களை எல்லாம் தன்னுடைய கட்சிக்குள்ள இயங்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய சவாலை இந்த தாவேகா சந்திக்க வேண்டி இருக்கு தோழர்களே. இப்ப 10 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேபி நாளைக்கு பொறுப்பான பதவி கொடுக்கலன்னா அந்த 10 பேரும் வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இங்க ஜெயிச்சுட்டு தாவேகா அடையாளத்துல ஜெயிச்சுட்டு வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 10 பேர் வேற ஏதாவது மாற்று கட்சியில போய் சேர்ந்தாங்கன்னா இவங்க பலவீனமாயிருவாங்க, தாவேகா பலவீனமாயிரும். தாவேகா ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளை வச்சுதான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறவங்களும் போனாங்கன்னா தாவேகா இன்னும் பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக கெடுவான் கேடு நினைப்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முளைக்கும். எல்லா கட்சியும் உடைச்சு பாரம்பரியமான திராவிட இயக்கங்களை காலி பண்ணணும் அப்படின்ற அஜெண்டாவோட ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவார் கும்பல் உங்களை அரசியலா வச்சிட்டு இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு நீங்க கொடுத்த அத்தனையும் மனப்பாடமா வாச்சிட்டு இருந்தாரு ஆளுநர். சாயந்தரம் அதை பத்தி பேசுவோம். செய்தாருக்கு செய்த வினை மிஸ்டர் விஜய். மண்டே பிச்சுக்குங்க.